உன் பிள்ளை எனக்கு கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டியதானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். நான் பாத்துக்கிறேன் சொன்னாரு. அங்க போய் ஜெயில ஒரு நாள் முடிக்க வச்சாங்க, என்ன ஏத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல. அப்ப யார் என் பிள்ளைய விட்டுருக்கலாம்ல. என் பிள்ளை உன் பிள்ளை எனக்கு கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு. எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டியதானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சிவகங்கை ஜிஹெச்ல உடம்பு வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சரி சீரியஸா இங்க ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது ரெண்டு நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது வந்து போலீஸ் வந்து அவனே சொல்லிட்டு நம்ம வந்து தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனாலே சார் வந்து நான் தேவையான சார். ஆனா வந்து இது வந்து இவனை வந்து அடிச்சு இதனாலே சார் இவனை வந்து வெறித்தனமா போலீஸ்கார வந்து எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. ஆமா சார், வழக்கு இருந்துச்சு. வழக்கு அடிதடி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது வந்து திருப்பி எங்கேயும் போக மாட்டேன் வீட்டுல இருந்தேன். திருப்பி ஒரு சின்ன பிரச்சனை முந்தாவது லைட்டு இடைக்காட்டூர்ல மாடாமல்ல நடந்துச்சு சார். அவங்க வந்து சேருவார் அவங்க. இதனால வந்து அவனை கை வச்சதுனால இந்த பிரச்சனை வந்து சார்.